மிஸ்டர் ஃப்ரான்சிஸ், ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. தேங்காய் பால் ரொம்ப நல்லது. தேங்காய் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான உணவு. நீங்கள் அந்த காலத்தில் கோயிலுக்கு தேங்காய் பழம் தான் கொண்டு போனாங்க. யானைக்கே தேங்காயும் பழம் தான் கொடுப்பாங்க. தேங்காயும் பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே நல்லா எல்லா மல்டிவிட்டமினும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. வெறும் நிறையா ஒரு சில முனிவர்கள்லாம் அப்படி இருந்ததா சரித்திரங்கள் சொல்லுது. இப்போ இந்த காலகட்டத்திலையும் கூட நம்ம அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் கேள்விப்பட இவர் வந்து தேங்காய் பழம் மட்டும்தான் சாப்பிடுவார், வேறு சாப்பிடவே மாட்டார்னு சொல்லி. ஸோ இது மாதிரி தாராளமான நீங்கள் ரெகுலராக தேங்காய் பால் சாப்பிடலாம். அது கொஞ்சம் சுகர் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஒயிட் சுகர் தொடவே தொடாதீங்க. சுகர் இல்லாமல் வெறும் ஏலக்காய் போட்டு அதை நல்லா அடித்து புளிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், கார்போஹைட்ரேட் நிறுத்திடுங்க, இல்லை குறைச்சிருங்க. இல்லைன்னா அதை குறைவாக இருக்கக்கூடிய லோயர் கிளைசீமிக் வேல்யூ இருக்கிற கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க. கைக்குத்தல் அரிசி, கோதுமை போன்ற விஷயங்களை கொஞ்சம் குறைவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. காய்கறி, கீரை, ப்ரோட்டீன் ரிச்சான உணவுகள், கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் இதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தேங்காய் பால் அருமையான விஷயம். அதில் வந்து நீங்கள் வந்து லாரிக் ஆசிட்னு இருக்குது, தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் அவ்வளோ அற்புதமான விஷயம். மாட்டுப்பாலை விட ரொம்ப சிறந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையான விஷயம். ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் டாக்டர். வாட்ஸ்அப் டாக்டர். வாட்ஸ்அப் டாக்டர் அப்படின்னா என்ன? அனைத்து மருத்துவ சந்தேகங்களுக்கும் மருத்துவர்களிடமே ஆலோசனை பெற உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் டாக்டரின் வாட்ஸ்அப் எண் 9797939393. உங்களுக்கு இருக்க அந்த டவுட்ஸ் எல்லாமே வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ இல்ல வீடியோவாகவோ இல்ல டெக்ஸ்ட் ஆகவோ உங்களுக்கு அனுப்பும் பொழுது எங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண 24/7 தயாரா இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் டாக்டர்.